வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றியை நோக்கியே எங்கள் பயணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 8ல தேர்வு 2க்கான ஆன்சர் கீ தான். யூனிட் 8ல தேர்வு 2க்கான தலைப்பு இன்னைக்கு என்னன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. நம்ம தொடர்ந்து பாலிட்டி எக்கனாமிக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூனிட் 8ல 2வது தேர்வுல இருக்கிறோம். தொடர்ந்து எழுதிட்டு வருவீங்க நம்புறேன். அதே மாதிரி தொடர்ந்து படிச்சு தொடர்ந்து தேர்வு எழுதிட்டு வாங்க. இப்பதான் நம்ம தேர்வுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தான் தேர்வுக்கான மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர்லாம் தருவேன். இன்னைய தேர்வுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழ் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதேசமித்திரன் அப்படிங்கிற பருவ இதழ் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா, ஆப்ஷன் ஏ 1891 தான். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, 1899 தான். இது நாளிதழாக மாறி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, 1878 தான் தி இந்து அப்படிங்கிற இதழ் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, இந்த 1877 தான் டி முத்துசாமிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி ஆகியிருப்பார். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் 72 பிரதிநிதிகளில் சென்னையைச் சேர்ந்த 22 பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வருஷத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாடுனா, ஆப்ஷன் ஏ 1885 நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. இந்த முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கே நடந்திருக்குன்னா, பம்பாயில் நடந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, இந்த 1886 தான் 2வது காங்கிரஸ் கூட்டம் நடந்திருக்கும். இது எங்கே நடந்திருக்குன்னா, கல்கத்தாவில் நடந்திருக்கும். இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பானா, தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து பாருங்க, 1887 இதில் தான் 3வது காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். இது எங்கே நடந்திருக்குன்னா, சென்னையில். இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பானா, பத்ருஜின் தியாப்ஜி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் வ.உ. சிதம்பரனார் அவர்களால் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வ.உ.சியால் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எங்கே தொடங்கப்பட்டிருக்குன்னா, ஆப்ஷன் சி தூத்துக்குடியில் தான். எந்த வருஷம் தொடங்கப்பட்டிருக்குன்னா, 1906. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கூற்றை யார் சொல்லியிருப்பான்னா, ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் தான். இவங்க தான் விடுதலை பெற இந்தியா ஏன் துயருற்றது அப்படிங்கிற கூற்றையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. நீதி கட்சின்னு மாற்றிக்கோங்க. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சியோட முதலாவது முதலமைச்சர் யார்னா, ஆப்ஷன் பி சுப்பராயலு அவர்கள் தான். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தில் 1920 ஏப்ரல் 17 யார் தலைமையேற்ற ஒரு பொதுக்கூட்டத்துடன் கிலாபத்து நாள் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய தலைமையில் கிலாபத்து நாள் கடைபிடிக்கப்பட்டதுன்னா, ஆப்ஷன் சி மௌலானா சௌகத் அலி அவர்களுடைய தலைமையில் தான். அடுத்து 7 பாருங்க. பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக அறிமுகம் செஞ்சவர் யாருன்னா, ஆப்ஷன் சி ராஜாஜி தான். அடுத்து 8 பாருங்க. பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தியாகராயர், டி.எம். நாயர், சி. நடேசனார் ஆகியோர் தலைமையில் 1916 நவம்பர் 20 உருவாக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர்களுடைய தலைமையில் 1916 எந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஆப்ஷன் டி தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். ஆப்ஷன் ஏ பாருங்க, சென்னை மகாஜன சபை. இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா, 1884 மே 16 உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, ஆப்ஷன் பி பாரத மாதா சங்கம். இது எப்போ உருவாக்கப்பட்டிருக்குன்னா, 1904. இதை யார் உருவாக்கியிருப்பானா, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் தான். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை திராவிடர் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனா, ஆப்ஷன் ஏ 1912 தான்.
அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க, 1916 தான் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க, 1852 தான் சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க, 1942 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, ஈவேரா பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எங்கே நடத்திருப்பார்னா ஆப்ஷன் டி, சேலத்தில் தான். அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, ராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக நேரு தேசிய கொடியை ஏற்றிய ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா ஆப்ஷன் ஏ, 1930 தான். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்னா ஆப்ஷன் பி, பி ரங்கையா அவர்கள் தான். அடுத்து 13 பாருங்க, இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா ஆப்ஷன் சி, தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான். அடுத்து 14 பாருங்க, சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பாருங்க, ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிகக் கொள்கையை பின்பற்றியது. அடுத்து கூற்று 2 பாருங்க, இங்கிலாந்தின் தடையற்ற வணிகக் கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 15 பாருங்க, சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்றபோது பின் வருபவர்களில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியாளராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உப்பு சத்தியாகிரகிகள் தஞ்சை நோக்கி அணிவகுத்து செல்லும்போது அப்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியாளராக யார் இருந்திருப்பார்னா ஆப்ஷன் பி, ஏஜே தான் அவர்கள் தான். அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க, தொடர்ந்து 2 கொஸ்டின் 15 டைப் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1 பாருங்க, சுதேசிமித்திரன். சுதேசிமித்திரன் ஆரம்பித்தவர் யார்னா ஜி சுப்பிரமணியம். அடுத்து சென்னை மகாஜன சபை, அது யார்னா பி ரங்கையா. அடுத்து சென்னை திராவிட சங்கம் யார்னா ஜி நடேசனார். அடுத்து உப்பு சத்தியாகிரகம் யார்னா ராஜாஜி. அப்போது நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 4, 3, 2, 1. அடுத்து 16 பாருங்க, மக்கீஸ் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்ட பகுதி எதுனா ஆப்ஷன் டி, 1000 விளக்கு பகுதி தான். அடுத்து 17 பாருங்க, பின் வருவனவற்றுள் எது மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மாகாணத்தில் நிறுவப்பட்ட முதல் அரசியல் நிறுவனம் எதுனா ஆப்ஷன் ஏ, சென்னை வாசிகள் சங்கம் தான். இப்போ தான் பார்த்தோம். அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, ஆர்ஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்ஸ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யார்னா ஆப்ஷன் பி, நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து 19 பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியோட ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோனா ஆப்ஷன் டி, 10 லட்சம் ரூபாய். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரார்னா ஆப்ஷன் சி, பாண்டித்துரையும் சாஜி பக்கீர் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து 21 பாருங்க, ஆலன் ஆக்டோவியம் ஹியூம் எந்த ஆண்டு சென்னையில் பிரம்மஞான சபை கூட்டம் ஒன்றிற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு தலைமை தாங்கியிருப்பார்னா ஆப்ஷன் ஏ, 1884 டிசம்பரில் தான். அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் ஆங்கில அரசுக்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தம்னா ஆப்ஷன் சி, கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் தான். அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க, 1854 ஆண்டு நிறுவப்பட்ட மெட்ராஸ் மகாஜன சபை எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை கற்பிப்பதற்காகனா ஆப்ஷன் சி, அரசியல் கல்வி புகட்டுவதற்காக. அடுத்து 24 பாருங்க, 1932 ஆண்டு ஜனவரி 26 நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா ஆப்ஷன் பி, ஆர்யா பாஷ்யம். அடுத்து பாருங்க 25வது கொஸ்டின்,
1930ஆம் ஆண்டு ஜனவரியில் காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார்னா ஆப்ஷன் சி சத்தியமூர்த்தியை தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து 26 பாருங்கள். என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த வழக்கில் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்குன்னா ஆப்ஷன் பி ஆர்ஸ் கொலை வழக்கில் தான். அடுத்து 27 பாருங்கள். தமிழகத்தின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தோட முதல் தனிநபர் சத்தியாகிரகி யார்னா ஆப்ஷன் ஏ டிஎஸ்எஸ் ராஜன். இதுவே இந்தியாவில் முதல் சத்தியாகிரகி யாருன்னு கேட்டாங்கன்னா வினோபா பாவே. அடுத்து 28 பாருங்கள். 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. அது எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஆப்ஷன் பி வேலூர் இந்திய சிப்பாய்கள் கழகம் தான். இது எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1806. அடுத்து 29வது கொஸ்டின் பாருங்கள். மணியாட்சியில் வாஞ்சிநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆஷை சுட்டு கொன்றபோது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாஞ்சிநாதன் ஆஷை சுட்டுக் கொள்ளும் போது இங்கிலாந்து மன்னராக இருந்தவர் யார்னா ஆப்ஷன் பி 5ஆம் ஜார்ஜ். அடுத்து 30 பாருங்கள். கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாளாக பெயரிட திட்டமிட்டிருப்பாங்கன்னா ஆப்ஷன் டி சுதேசி தினமா. அடுத்து 31 பாருங்கள். பின் வருவனவற்றை கவனத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தோன்றியது. காரணம் பாருங்கள் 1905 நடைபெற்ற வங்க பிரிவினையே அதற்கு காரணமாகும். கூற்றும் சரியாக தான் இருக்குது, காரணமும் சரியாக தான் இருக்குது. அப்போ நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 32வது கொஸ்டின் பாருங்கள். ஏன் சுப்பிரமணிய சிவா ரயில் பயணத்தை மேற்கொள்ளவில்லை, அதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனாலனா ஆப்ஷன் சி தொழுநோயாளியாக இருந்திருப்பார், அதனால தான். அடுத்து 33 பாருங்கள். பின் வருவனவற்றை அவற்றின் சரியான ஆண்டுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள் 1921 கானாட் கோமகனை புறக்கணித்தனர். அடுத்து 1926 பாருங்கள். இதுதான் நீதி கட்சி தேர்தல் பின்னடைவு. அடுத்து 1927 என்னென்னா நீல் சிலை அறப்போராட்டம். அடுத்து 1930 என்னென்னா பூரண ஸ்வராஜ் தினம். நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்கள். பிரிட்டிஷ் அரசின் ஆயுத தடை சட்டத்தை எதிர்த்து மதுரையில் 1927 யார் தலைமையில் வாளேந்தும் போராட்டம் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் தலைமையில் வாளேந்தும் போராட்டம் நடைபெற்றிருக்குன்னா ஆப்ஷன் பி சோமாயஜுலு. 35வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் 1920ஆம் ஆண்டு யாரால் நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1920 கள்ளுக்கடை மறியல் யாரால் நடத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி தந்தை பெரியார் அவர்கள் தான். அடுத்து 36 பாருங்கள். பின் வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 பாருங்கள். கர்னல் எச்எஸ் ஆல்கார்ட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 சரி. அடுத்த கூற்று 2 பாருங்கள். 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். அடுத்த கூற்று 3 பாருங்கள். 1915ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற ஏன் துயருற்றது என்ற புத்தகத்தை எழுதினவரும் இவர் தான். கூற்று 3 சரியாக தான் இருக்குது. அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 3 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. அன்னி பெசன்ட் அவர்கள் 1915 நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. காமன்வீல் 14லையும் 15 நியூ இந்தியாவும். அடுத்து 37 பாருங்கள். சுப்பிரமணி பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். பாரதி சுதேசி மித்திரன் இதழில் துணை ஆசிரியராக இருந்தார். ஆமாம், ஆப்ஷன் ஏ சரியாக தான் இருக்குது. அடுத்து பி பாருங்கள். பாரதி திலகரின் டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியாக தான் இருக்குது. அடுத்து சி பாருங்கள். பாரதியின் குருமணி அதாவது ஆசிரியர் யாருன்னா சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு.
பாரதியோட குருமணி யார்னா விவேகானந்தரோட தங்கையாக இருக்கிற நிவேதிதா அவர்கள் தான். சி நமக்கு தவறாக இருக்குது. அடுத்து டி பாருங்கள், பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதுவும் சரியாக தான் இருக்குது. நமக்கு இந்த கூற்றில் எது தவறுனா ஆப்ஷன் சி தான். ஆன்சர் ஆப்ஷன் சி தான். அடுத்து 38 பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், சுப்பிரமணிய சிவா வீரமுரசு என்று அழைக்கப்பட்டார். அடுத்து பி பாருங்கள், சுப்பிரமணிய சிவா சுதந்திரானந்தா என்ற புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார். சி பாருங்கள், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய அவர் தனது பேச்சை பேச துவங்கும் முன்பாக வந்தே மாதரம் அல்லாஹு அக்பர் என குறிப்பிடுவார். அடுத்து டி பாருங்கள், சென்னையில் முதன்முறையாக 1923 மே தினத்தை கொண்டாடியவர்களில் சிவாவும் சுப்பிரமணியனும் ஆவார்கள். இதில் எது தவறுனா ஆப்ஷன் டி தான் தவறு. ஏன் தவறுனா 1923 மே தினத்தை கொண்டாடியவங்களில் சிவாவும் சுப்பிரமணியனும் கிடையாது, சிங்காரவேலரும். நமக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, அதுதான் தவறாக இருக்குது. டைரெக்டாக 1923 மே தினத்தை கொண்டாடியவர் யாருன்னு கேட்டால் சிங்காரவேலர் தான் அடிக்கணும். அடுத்து 39 பாருங்கள், தலைவர்களை புனைப்பெயருடன் பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் தான் ஆப்ஷன் தப்பாக இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த கொஷினே தப்பாக தான் இருக்குது. அது டைப் பண்ணும் போது நடந்த மிஸ்டேக் தான். இதில் ரோசாப்புத்துறை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா ஜார்ஜ் ஜோசப் தான். வெள்ளி நாக்கு நாவலர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா சத்தியமூர்த்தி. அடுத்து தமிழ்நாட்டு ரூசோ அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா ஈவே ராமசாமி. ராஜகோபாலாச்சாரி எப்படி அழைக்கப்படுறாருனா தட்சிண காந்தி. இந்த கொஷினையே தப்பாக டைப் பண்ணியாச்சு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 40வது கொஷின் பாருங்கள், இது உங்களுக்கான கொஷின் தான். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் சரியான ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, யூனிட் 8க்கான 3வது தேர்வில் சந்திப்போம்.